கைஸ் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கைஸ். அண்ட் அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதாவது எந்த ஒரு ட்ரேடும் நடக்கலைன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கும் அண்ட் என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணி ஆக்ஷனுக்கு போகலான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணல. ஸோ பேசிக்காக ஆல் கேஷ் ட்ரேட் நடந்தால் என்ன பண்ணலாம், ஒரு ஜடேஜா கரண்ட் ட்ரேட் நடந்தால் என்ன பண்ணலாம், இல்லை ஜடேஜா மட்டும் போனால் எப்படி இருக்கும், டூபே மட்டும் போனால் எப்படி இருக்கும், அண்ட் தென் ஃபைனலாக கம்பேரிசன் மட்டும் பார்த்துருப்போம். பட் இந்த இடத்துல வந்து நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேன், ஆஹா நம்ம நோ ட்ரேடுன்ற ஆப்ஷனை விட்டுட்டோமேனு. ஸோ அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். அண்ட் அது கூடவே ஆரோட 11 எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஓகே 10 ரனாகவும் அடிஷ்னலாக போனால் எப்படி இருக்கும், இல்லை ஜடேஜா வித் கரண்ட் போனால் எப்படி இருக்கும், இல்லை ஜடேஜா மட்டும் போனால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரோட லைனப்பும் பார்த்துடலாம். ஸோ அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம சிஎஸ்கேவோட நோ ட்ரேட் அல்ட்ரா அக்ரெசிவ் டைப்பில் போய் பார்த்துடலாம். ஸோ நோ ட்ரேடர் பார்க்கும்போது இப்போதைக்கு நான் ஊர்வில் பட்டேலை பேக்கப்பில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஊர்வில் பட்டேல் உங்களுக்கு வந்து ஓப்பனிங்காக கன்சிடர் பண்ணாதனால தான் அவங்க சஞ்சு சாம்சனை டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது ஆயுஷ் மாத்ரே, ருத்துராஜ், ஊர்வில் பட்டேல் நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலுமே டாப் 3ல் 2 இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு ஊர்வில் பட்டேல் தான் பேக்கப்பாக வச்சுருக்கேன். ஸோ 1 ஆயுஷ் மாத்ரே ஃபிக்ஸு, 2 எடுக்கணும், 3 ருத்து ஃபிக்ஸு, 4 ஷிவம் டுவே ஃபிக்ஸு, 5 டெவால் ப்ரூ ஃபிக்ஸு, 6 நம்ம ஆப்ஷனில் எடுத்துடணும், 7 ஜடேஜா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நோ ட்ரேட் கான்செப்டில் நம்ம பார்க்குறது. 7 ஜடேஜா, 8 தோனி, 9 எலிஸ், 10 கம்போஸ், 11 நூறு, 12 கலீல். ஸோ ஓவரால் இது எல்லாமே சேம் தான். அண்ட் பேக்கப்ஸும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்து தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான் கைஸ். அண்ட் ப்ராபபிள் ரிலீசஸில் இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாக போயிருக்கேன். அதாவது யாருமே ட்ரேட் பண்ண முடியல, எந்த ஒரு ட்ரேடும் நடக்கலைன்னா நான் ப்ரீவியஸாக பார்க்கும்போது இப்போ ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரிஸ் இதெல்லாம் நான் லாஸ்ட் டைம் போடலை. நோ ட்ரேடாக இருந்தாலும் அக்ரெசிவாக போனாங்கன்னா கண்டிப்பாக டாப் ஆல் இண்டியன் டாப் ஆர்டர் போயிட்டு இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ண சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக ரச்சின் ரவீந்திரா போட்டு ஓவரால் பார்க்கும்போது நமக்கு 28 கோடி ரஃபாக வருதா. ஸோ அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் இங்கே வித்தவுட் ஆல் கேஷ் ட்ரேடுன்னு வரும். ஸோ அதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து யாரையுமே ட்ரேட் பண்ணாமல் ஆக்ஷனுக்கு போனால் கூட ஆல்மோஸ்ட் 31 crores உங்களுக்கு வருது கைஸ். பேசிக்காக அகைன் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க 5 crores ஆட் ஆகலைன்னு. பட் இப்போதைக்கு நான் 5 வச்சு தான் போட்டிருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி 3-4 அனாலிசிஸ் அப்படியே பார்த்தனால ரஃபாக இப்போதைக்கு 5 crores எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எய்தர் 26 or 31 crores வரும். இந்த மாதிரி ஒரு ரிலீசஸோட போனீங்கன்னா ஈஸியாக 26 30 கோடி எடுக்கலாம் கைஸ். லைக் அதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக ஒரு நல்ல பிளேயரை பிக் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஈவன் இந்த கேஸ் ஆஃப் ட்ரேட் நாட் ஹேப்பனிங் சிஎஸ்கே ஹேஸ் ஆப்ஷன்ஸ் டு கோ ஃபார். பட் அங்கே என்ன டாப் ஆர்டரில் அப்போ பிருத்விஷா வச்சு அவங்க ஃபுல் பண்ண பார்ப்பாங்க. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடக்கலைன்னா அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஆர் சஞ்சு ஆப்ஷனில் போய் எடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் லைக் இதுதான் நடக்கும்போது. அண்ட் இந்த 11ஓட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பாட் தான் டார்கெட் பண்ணுறதுக்கு. ஓப்பனிங் 1, நம்பர் 6 1. ஓப்பனிங் கூட நீங்கள் ஈஸியாக பிருத்விஷா வச்சு லைட்டாக ஓகேடா வேறு பிருத்விஷா அவரோட கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடுவாருன்னு நம்பி போய் நம்பர் 6 கூட நீங்கள் ஆல் அவுட் போய் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் அவுட் ஆகிறதுனால ஜஸ்ட் 2 ஸ்பாட் தான் டார்கெட் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் 12 புவர் லோயர் ஆர்டர் அண்ட் பேட்டிங் ஸ்பின் சோக் அட் ஸ்லாக் ஓவர்ஸ். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 6ல் லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்கிறோன்னா லிவிங்ஸ்டனும் ஸ்பின் ஆட மாட்டார், எஸ்பெஷலி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் சுத்தமாக ஆட மாட்டார், வருண் சக்கரவர்த்திலாம் போட்டு அவுட் ஆயிடுவார். ஸோ ஜடேஜா எம்எஸ் அகைன் 6 7 8 வந்து உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஈவன் இந்த சென்ஸ் லைக் லிவிங்ஸ்டன் வந்து ஒர்க்கபிள் ஆப்ஷன் தான். கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க லிவிங்ஸ்டன் கூட 2 6 போயிருமேன்னு. பட் ஸ்டில் 6 7 8 உங்களுக்கு அப்படியே சால்வ் ஆகாது. 3 பேருமே டிசேபிள்டு அகெயின்ஸ்ட் ஸ்பின். ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்க தான் போகுது. அண்ட் ஓவரால் நம்மளோட லைனப்போட ரேட்டிங்கும் கம்மியாகும். ஸோ இதில் போனீங்கன்னா கம்பேரிங் வித் அதர் பாயிண்ட்ஸ் இந்த லைனப்பில் நம்ம எடுக்கிற பிளேயர்ஸை பொறுத்து தான் அங்கங்கே கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஓவரால் ஈவன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ட்ரேடு அங்கே 10 ரன் போக போகிறாரு, இங்கே நடக்க போகுது, சிஎஸ்கே ஸ்பின்னரை தேடி போகிறாங்கன்ற மாதிரி நிறைய நியூஸ் வருதுல்ல. ஸோ மேபி எதுவுமே நடக்கலைன்னா, அதாவது இந்த பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மினிட்டு கூட ஒரு நிமிஷம் முன்னாடி சிஎஸ்கே கேட்டாங்க, ஆர்ஆர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால சிஎஸ்கேனால எதுவும் பண்ண முடியலன்னு யாருமே நடக்கலன்ற மாதிரி கூட முடியலாம். பட் இருந்தாலும் அதனால நம்ம எல்லா சைடையும் கவர் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் இதில் 2 பாயிண்ட் நோட் பண்ண. ஒன்று, இதே லைனப்பில் நீங்கள் ட்ரேட் நடக்கலைன்னா கொஞ்சம் லெஸ் அக்ரெசிவாக போகணும்னா இதர் ரச்சின் ஆர் ஜேமி ஓட்டன்னு அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. 30 கோடி ரஃபாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கோடி ஆட் பண்ணால் 30 கோடி வருதா, 30 கோடியில் ஒரு 4 கோடி ஆர் 2 கோடி இவங்க யாராவது ரீட்டைன் பண்ணிடலாமே கூட பிளான் பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் நான் நோட் பண்ணது,
இஃப் இன் கேஸ் இது இந்த லைனப்புக்காக இல்லை, நம்ம ட்ரேட் லைனப்பில் ஜடேஜா வெளியே போகிற லைனப்பில் பார்த்ததில் சொல்கிறேன். சப்போஸ் எம்எஸ்டியும் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா, அப்போ சாம் கரனும் ஆர்ஆர் போயிட்டாருன்னா, அதாவது இந்த காம்பினேஷன். ஸோ எம்எஸ்டியும் ரிட்டையர் ஆகிட்டு சாம் கரனும் ஆர்ஆர் போயிட்டாங்கன்னா நம்பர் 8 ஸ்பாட் உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருக்கும்ல. இன் தட் கேஸ் சாம் கரனும் இல்லாதனால ப்ராபப்ளி இவங்க ஜேமி ஓவர்டன் அந்த ஸ்பாட்டுக்கு பேக்கப்பாக வைப்பாங்களான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. பிகாஸ் ஜேமி ஓவர்டன் நம்பர் 8 ஸ்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு அவரோட பேட்டிங் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல ஃபார்ம்லும் இருக்கார். அண்ட் பவுலிங் இன்கேஸ் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கிடச்சாலோ ஆர் எல்எஸ் வந்தால் கூட நீங்கள் பவர் பிளேயில் இவங்கள வச்சு போட்டுட்டு ஓவர்டனை மிடில் ஓவருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் இன்கேஸ் ஜேமி ஓவர்டன் இருந்தாங்கன்னா. ஸோ அதான் ஜடேஜாவும் போய் சாம் கரனும் போய் எம்எஸும் ரிட்டையர் ஆகினார்னா மேபி ஜேமி ஓவர்டனை இந்த மாதிரி போட யோசிப்பாங்களான்ற ஒரு கொஷின் மார்க் எனக்கு தோணுச்சு கைஸ். லைக் இந்த லைனை பார்க்கும்போது மேபி அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அதனால தான் சாம் தராங்கன்னா ஒரு ஆல்டர் சேஃபர் சைடு இருக்கு மெயின்டைன் பண்ணலாமேன்ற மாதிரி ஜேமி ஓவர்டனை கூட ரீட்டைன் பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் லைக் ஓவரால் நம்ம எல்லா காம்பினேஷனும் பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக நோ ட்ரேட் காம்பினேஷனையும் பார்த்துடலாமேன்ற ஒரு ஆங்கிளில் இதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம அவரோட ப்ராபபிள் ரிலீஸஸாக பார்த்துடலாம். ரைட், இது வந்து நம்ம முன்னாடியே பண்ணது கைஸ். நம்ம சேனலில் எல்லா டீமுக்குமே ப்ராபபிள் ரிலீஸஸ் இந்த மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அப்போ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஹெட்மேயரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் பண்ணாமையும் இருக்கலான்ற ஆங்கிளில் பேசியிருப்பேன். ஏன்னா ஹெட்மேயர் வந்து 11 crores வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் மேபி அந்த இடத்துல அவரை ரிலீஸ் பண்ணலாம் பண்ணாமையும் போகலாம். ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18 கோடி வருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ அதே லைனப்பில் கொஞ்சம் அப்டேட்டடாக ஜடேஜா உள்ளே போனால் எப்படி இருக்கும், ஜடேஜா அண்ட் சாம் கரன் உள்ளே போனால் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்த்துடலாம் கைஸ். ஸோ இதுதான் இப்போ லைக் ஜடேஜா அண்ட் சாம் கரன் 2 பேருமே போனாங்கன்னா ஓரளவுக்கு பிளேயிங் 12 சார்ட்டட். ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அதே 11 or 12 ஆக்ஷன் பிளேயிங் 11 நெக்ஸ்ட் ஸ்குவாடே பில்டப் பண்ணி அடுத்த சீசனில் ஆரம்பிக்கலாம். பட் ஓகே நீங்கள் 1-2 சேஞ்சஸ் நடக்கும். பட் ஸ்டில் இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா அதனால தான் அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேயிங் 12 கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஒரே ட்ரேட்லேயே கண்டிப்பாக பிளேயிங் 12 சார்ட் அவுட் பண்ணிடலான்ற பிளான்லாம் அவங்க போயிருக்காங்க. அண்ட் இதை நான் பண்ணும்போது இன்னொரு நியூஸ் பார்த்தேன், நிதிஷ் ராணா வந்து ஆக்ஷனுக்கு வர போகிறாருன்ற மாதிரி அரட்டை ஸ்குவாட் அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி அவர் போனாங்கன்னா லுஹாண்ட்ரே பிரிட்டோரிஸை மேலே உள்ள தள்ளிட்டு இங்கே ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆக்ஷனில் அவங்க யாரை பிக் பண்ணுறாங்கன்ற பொறுத்து எப்படி வேணாலும் அமையும் கைஸ். பட் ஸ்டில் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம அந்த கதைக்கு போகாமல் சாம் கரன் ஜடேஜா மட்டும் உள்ளே வந்தால் இதுதான் அவங்க பிளேயிங் 12 இருக்கு போன்றதை பற்றி பார்க்கலாம் கைஸ். ஸோ ரஃபாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறா பேஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எக்ஸ்ட்ராவாக 5 சாம் கரன் இருக்குது. ஜடேஜா ஒரு ஸ்பின்னர், ரியான் பராக் 2. ஸோ சாம் கரன் ஸ்பாட்டில் இன்னொரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் கிடச்சா அப்படியே ரொட்டேட் பண்ண பார்ப்பாங்க. இது வந்து ஹெட்மேயர் வச்சுட்டு நான் போட்டது. இன்கேஸ் இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா ஹெட்மேயர் வச்சே 12 கம்ப்ளீட் பண்ணலாமே மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் பர்ஸ்க்கு போகாமே இப்போ ஜடேஜா மட்டும் ட்ரேட் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 கோடி, அந்த 5 கோடி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆப்வியஸாக நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்ன மாதிரி எனக்கு கிளியராக ஐடியா இல்லாதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதே 8 crores or 13 crores கிடைக்கும் இன்கேஸ் ஜடேஜா மட்டும் ஆக்ஷனில் ட்ரேடில் எடுத்தாங்கன்னா. ஜடேஜா அண்ட் கரன் 2 பேருமே எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 crores இருக்கும். இதுவும் ஃபைன் தாங்க. ஸோ 10 crores வச்சுட்டு இப்போ கூட அவங்க ஹெட்மேயரை ரிலீஸ் பண்ணிட்டு கூட 23 crores பெட்டரான ஒரு ரஹ்மான் பவுலோ ஆர் ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் கூட டார்கெட் பண்ணலாம், திங்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட அவங்க பார்க்கலாம். ஏன்னா 6-7-8 ஃபுல்லாக லெஃப்டிஸாக இருக்கே, கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணலாமேன்னு கூட அந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்க வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இன்கேஸ் அப்படி போனால் கூட சாம் கரனை நீங்கள் ஃப்ளோட்டராக மேலே புஷ் பண்ணலாம், ஜூரெல்லாம் பின்னாடி தள்ளலாம். ஸோ அந்த இடத்துல அவங்க எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இப்போ தான் அந்த ஜடேஜா அண்ட் பத்திரானா காம்பினேஷன் பார்ப்போமே. இப்போ இதே லைனப்பில் ஹெட்மேயரும் ரிலீஸ் பண்ணாமல் ஆர்ச்சரியும் ரிலீஸ் பண்ணாமல் ஜடேஜா அண்ட் பத்திரானா உள்ளே எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 lakhs தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக பிளேயர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ பேசிக்கான பிளேயர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு பத்திரானாவே நீங்கள் உள்ளே வாங்குறீங்க அந்த மாதிரி தானே பேச்சு போகுது. ஸோ அப்போ 75 லட்சம் தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மேஜராக காசு போகிறது பெருசாக யாருமே ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸாக ஜடேஜா போனால் ஜடேஜா தான் பெரிய அமௌண்ட் ஹோல்டராக இருப்பாங்க அங்கே அந்த 11 அந்த ஸ்குவாட்லேயே. ரிலீஸபிள்னு பார்த்தீங்கன்னா அதை தவிர ஹையஸ்ட் பிளேஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ பத்திரானா அங்கே போனால் கூட ஆப்வியஸாக லாஜிக்கலாக ஜோஃப்ரா ஆச்சு தான் வெளியே தள்ளணும். பட் பத்திரானா 13 crores, ஜோஃப்ரா ஆச்சு 12.5 crores வந்து அவங்க பெட்டர் ஃபார்ம் கரண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆச்சு தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது லாஜிக்கலாக அங்கேயும் பிரச்சனை இருக்குது. அண்ட் இன்னொரு ஆங்கிளில் ஹெட்மேயரை ரிலீஸ் பண்ணலாம் 11 கோடி. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஓரளவுக்கு
அமௌண்ட் வரும் கைஸ், இல்லைனா சுத்தமாக அமௌண்ட் இருக்காது. ஸோ 10 ரன் போகிறது ஆப்வியஸாக அது அன்லைக்லி மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சாலும் இதை வச்சு பார்க்கும்போது கஷ்டம்தான்ற மாதிரி இருக்கு கைஸ். அதெல்லாம் நடக்க வாய்ப்புகளும் இல்லை. அண்ட் சிஎஸ்கேவும் கேன கிடையாது. ஒரு 18 crore பிளேயருக்கு நான் 30 crore ஒரு 2 பிளேயரை எப்படிடா தர முடியும்? என்னையா பேசுகிறேன்? சரி ஓகே, உன்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, பட் இந்த அளவுக்குலாம் யாரும் லூஸாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெட்டராக அந்த ஸ்டப்ஸ் அண்ட் ரிஸ்வி இதே ஈஸியாக முடிச்சிருக்கலாம். அவங்க ரிஸ்வி கேட்டு ரிஸ்வி தரலன்னு டெல்லியோட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. சும்மா ஸ்டப்ஸை கொடுத்து வாங்கியிருக்கலாம். பட் எனிவேஸ், பட் ஸ்டில் இதை போனால் அவங்களுக்கு 12 கம்ப்ளீட் ஆகுது கைஸ். அண்ட் அதுதான் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஹெட்மயர் வந்து கேன் பி ரிலீஸ். நம்மளோட ப்ராபபிள் ரிலீசஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஹெட்மயர் வந்து ஹைலி அன்லைக்லி அப்போ சொல்லியிருந்தேன். இப்போ ஜடேஜா போனதுனால மேபி இப்படி மாற்றலாமா? ஸோ அந்த ஆங்கிள் வந்து பார்த்தா ஹெட்மயர் போகலாம். ஸோ அதுதான். அண்ட் ஜடேஜா சாம் கரன் போனால் அப்போ சாம் கரன் ஃப்ளோட்டரை யூஸ் பண்ணிவிட்டு ஹெட்மயருக்கு பதிலாக ஒரு லோயர் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பவர் ஹிட்டரை கூட அவங்க எடுக்க பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட ஆர்ஆர் திங்க் பண்ணலாம் கைஸ். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்ச்சர் விட மாட்டாங்க. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ஐ எம் வெரி வெரி ஷுர் அபவுட் இட். ஸோ விட்டா ஹெட்மயர் தான் தோணுது. பட் எனிவேஸ் இதுதாங்க கைஸ் இருக்குது. ஸோ பாசிபிளி இதுக்கு தான், அதனால தான் புஷ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பிளேயிங் 12 சார்ட் அவுட் ஆகுமேன்றனால ஜடேஜா வித் கரனை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். அண்ட் இதுதான் கைஸ் ஓவராலாக இந்த வீடியோவில் அப்டேட் தர மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னும் ஒரே விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாமே. நான் முன்னாடி இந்த டார்கெட் மேட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் சேனலுக்கு நீங்கன்னா அது ரொம்ப முன்னாடி போட்டிருப்பேன் கைஸ். நான் வேணால் வீடியோ லிங்கை கொடுக்குறேன், அதை நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ பேசிக்காக இதை நான் எதுவுமே அப்டேட் பண்ணல. இந்த ஆப்ஷன் ரிலீசஸ் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணி சிங்கிளாக பார்த்துடலாமேன்னு நான் அப்படியே விட்டுருக்கேன். இங்கே அப்படியே சிஎஸ்கேக்கு ஒரு அரௌண்ட் 13 வரும்னு வச்சுக்கோமே. 30 தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 13ன்ற போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே கேகேஆர் நான் வெங்கியார் வச்சு 42 போட்டிருக்கேன். சொல்ல முடியாது. அப்போனா அப்படியே ஹாஃபாக கட் ஆகும். எஸ்ஆர்ஹெச் அகைன் ஷம்மியை விட்டால் 25, விடலைன்னா அகைன் அவங்களுக்கு ஒரு 15 தான் வரும். டிசி 30 ஷோராக 30 வந்துடும். எல்எஸ்ஜி அரௌண்ட் 30 இருப்பாங்க. ஸோ பேசிக்காக டெல்லி, எல்எஸ்ஜி, கேகேஆர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆர்ஆர் எஸ் லைட்டாக அண்ட் நம்ம டீமு எஸ்ஆர்ஹெச். ஸோ இவங்க தான் பேசிக்கான காம்படிட்டர்ஸ் ஆப்ஷனில். நமக்கு இப்போ இதுதான் நமக்கு தேவையானதாக இருக்குன்ற மாதிரி அப்போ நம்ம பார்த்துக்கணும். ஸோ பேசிக்காக மெயினாக தேவையானது மிடில் ஆர்டர் ஃபினிஷர், பேஸ் ஹிட்டரு ஆர் ஆல்ரவுண்டரில் பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்றதை பார்த்துக்கணும். ஓப்பனரில் மட்டும் நான் எல்லோவில் போட்டிருப்பேன். ஸோ எல்லோனா பேசிக்காக ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பேக்கப் ஆர் அப்கிரேட் டு பிளேயிங் 12. ஸோ அப்கிரேட் டு பிளேயிங் 12 ஆங்கிளில் தான் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை டார்கெட் பண்ண பார்த்துருக்காங்க. பேசிக்காக ஓப்பனிங் தான் நமக்கு எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அங்கே ஒரு மினிமம் 400 பேங்க் கவர் பண்ணணுன்ற ஆங்கிளில் அப்கிரேட் எடுக்க பார்த்துருக்கோம். ப்ளஸ் அகைன் வித் அந்த விக்கெட் கீப்பிங் பெனிஃபிட்ஸ் ஃபேஸ் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ் அது ஒரு ஆங்கிள் இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து சஞ்சுவோட ட்ரேட்னால க்ரீன் ஆகிரு ரெட் ஆகிருது. பேசிக்காக நமக்கு அது தேவைப்படாது. பட் இது போக பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஒரு ஆள் தேவை, ஃபினிஷரும் தேவை, பேஸ் ஹிட்டர் தேவை ஆர் பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை. இப்போ ஜடேஜா போனாங்கன்னா ஸ்பின்னரும் தேவைப்படும், ஸ்பின் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தேவைப்படும். ஸோ எல்லாமே க்ரீனாக மாறிடும். ஸோ ஆக்ஷனில் எக்ஸ்ட்ரா வேலை தான் வரப்போகுது. இன்கேஸ் ஜடேஜா போனார்னா எக்ஸ்ட்ரா வேலை வரப்போகுது. அண்ட் அப்போ நமக்கு பிரச்சனை தரக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை தரக்கூடிய ஃப்ரான்ச்சைசஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷருக்கு பார்ப்போமே. ஆர்ஆர் ஆப்வியஸாக ஹெட்மயர் ரிலீஸ் பண்ணலனாலும் ஒரு ஃபினிஷருக்கு அவங்க பிரச்சனை இருக்க தான் போகுது. அண்ட் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு இந்தியன் ஃபினிஷர் தான் தேவை. ஸோ ரொம்ப ப்ராப்ளம் தர மாட்டாங்க. ஆர்சிபி மேபி லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணால் அகெயின் ஒரு ஃபினிஷருக்கு டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அது போக எல்எஸ்ஜி. ஸோ மெயின் காம்படிட்டர் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர், எல்எஸ்ஜி, சிஎஸ்கேக்கு தான் அந்த ஃபினிஷர் ஸ்பாட் போகும். அகெயின் கிளியராக இப்போ பார்க்கும்போது சிஎஸ்கே வில் பி த ஒன் டு பிக் தேர் விஷ்ட் பிளேயர். ஸோ அவங்க யாரை யோசிச்சு போகிறாங்களோ ஈஸியாக டார்கெட் பண்ணி எடுத்துடலாம். அது ஒரு பாசிட்டிவ் நமக்கு. அண்ட் அது போக பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அந்த ஆங்கிளில் போகும்போது தான் நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் எல்லா டீமுக்குமே எல்லா பிளேயர்ஸுமே தேவைப்படுது. ஸோ அங்கே ஒரு ப்ராப்ளம் வரதான் போகுது கைஸ். பட் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுச்சு. ஓகே, நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய ஃப்ரான்ச்சைசஸ்னு. பட் எனிவேஸ் இது ஆக்ஷன் நம்ம 15th அன்னைக்கு வந்ததுக்கப்புறமா இனிஷியலாக இதை நான் ஷேர் பண்ணி போடுறேன். அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். அகெயின் நிறைய ட்ரேட் ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்மலாம் ஃபுல்லாக 15 அன்னைக்கு பார்ப்போம். 15க்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனாலிசிஸ் மாதிரி ட்ரை பண்ணி நமக்கு ஏதாவது இன்சைட்ஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு இன்சைட்ஸ் கிடச்சேன்னா அகைன் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ ஒன்ஸ் அகைன். வீடியோ இவ்வளோ வர பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ கைஸ். ஐ திங்க் எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு தெரியல, ப்ராப்ளி 20 minutes நினைக்கிறேன். பட் அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ ஒன்ஸ் அகைன். டேக் கேர், பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.